ஹாஸ்பிட்டல் பெட்டை டாய்ஸ் பெட்டாக மாற்ற வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஏன்னு கேட்குறீங்களா? காலையில் பிள்ளைக்கு யூரின் டெஸ்ட் பண்ணணும், அதனால் யூரின் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் நிறைய தண்ணியெல்லாம் குடிக்க கொடுத்து எப்படியோ யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொண்டு கொடுக்க போயிட்டேன். திரும்ப வந்து பார்க்குறேன், இவன் என்ன பண்ணிட்டான்னா கையில் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தல அதில் இருக்க ஸ்க்ரூவை வந்துட்டு லூஸ் பண்ணி ப்ளட்டு வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நர்ஸை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே ரூம் ஃபுல்லாக ப்ளட் ஆயிடுச்சு, ரூமு பெட்டு எல்லாமே. சரி சும்மா இருக்கிறதுனால தான் இவன் இது எல்லாத்தையுமே நோண்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்டில் இருந்து கொஞ்சம் இவனுக்கு தேவையான டாய்ஸ், அப்புறம் ட்ராயிங் புக்கு, க்ரையான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். இங்கே கொண்டு வந்து அதை கொடுத்ததுக்கப்புறமா ஓரளவு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான். மறுபடியும் அதை வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் ஏரியாவை தொடவே இல்லை. இருந்தாலும் அப்பப்போ கையை அங்கங்கேயே கொண்டு போட்டுட்டு இருக்கும்போது பயமாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே இருந்து எனக்கும் போர் அடிச்சிச்சுன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா அவனோட ட்ராயிங் புக்கும் க்ரையான்ஸையும் யூஸ் பண்ணி நானே ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.